சென்னையின் வரலாற்று சிறப்புமிக்க விக்டோரியா பொது அரங்கம் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. 32 கோடியே 62 லட்சம் ரூபாய் செலவீட்டில் நவீன வசதிகளுடன் பாரம்பரிய கட்டடக்கலை மாறாமல் புனரமைக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா பொது அரங்கின் சிறப்பம்சங்கள் குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்த தகவல்களை பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் ரிப்பன் மாளிகைக்கும் இடையே இந்த விக்டோரியா பொது அரங்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. 1880களில் கட்டப்பட்ட இந்த கட்டடம் பல காலங்களில் பல்வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1967 ரொம்ப பாதிப்படைந்த இந்த கட்டடத்தை புதுப்பிக்கிறதுக்காக அப்போதைய முதலமைச்சர் அண்ணாதுரை இதற்கு அடிக்கல் நாட்டினார். ஆனால் 60 ஆண்டுகளாக அந்த பணி நடைபெறவில்லை. அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு ஒரு முறை புதுப்பிக்கிறதுக்காக பணத்தை ஒதுக்கினாங்க. அப்போதும் செயல்படுத்த முடியல. 2020 உள்ள பல்வேறு காலகட்டங்களில் இதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தாலும் தற்போதுதான் இது பார்த்தீங்கன்னா 2023 அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது இது செயல்பாட்டுக்கு கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு தயாராகி இருக்கிறது. இந்த அரங்கில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, அருங்காட்சியகம் இருக்கிறது என்பன போன்ற விஷயங்களை உள்ளே சென்று நம்ம பார்க்கலாம். விக்டோரியா பொது அரங்கத்தில் 3 தளங்கள் இருக்கின்றன. இந்த தரைத்தளத்தில் இந்த அரங்கில் யார் யாரெல்லாம் உரை நிகழ்த்தினார்கள் அப்படின்ற வரலாறு எப்பப்பெல்லாம் பேசினாங்க அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கிறது. விவேகானந்தர், காந்தி, அண்ணா, அதே போல பல்வேறு தலைவர்களுடைய உரைகள் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேடை நாடகங்கள் அப்போதுதான் எப்படி திரையிடப்பட்டது, குறிப்பாக சபாபதி என்ற நாடகம் எப்போது திரையிடப்பட்டது என்பது குறித்தும், ரத்னாவளி என்ற நாடகமும் போன்ற தூக்கி போன்ற நாடகங்கள்லாம் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் இங்கே நிகழ்த்தப்பட்டது என்பது குறித்தும், பிற நிகழ்ச்சிகள் நாடகத்தை தாண்டிலும் புத்தக வெளியீட்டு விழா போன்ற விஷயங்களும் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கம் எதுவும் வந்தால் அதிலிருந்தும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இங்கே பல்வேறு புதிய கட்டுமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்துடைய ஒரு பகுதியில் பழையங்கால இசைக்கருவிகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பல்வேறு வகையான இசை கருவிகள் இங்கே அதிக அளவில் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பக்கமும் பார்க்கலாம். அது மட்டுமில்லாமல் பல்வேறு இந்த இசைக்கருவிகளை முன்பு எங்கேயும் பார்க்காத அளவிற்கு ரொம்ப அரிய இசைகளை குறிப்பாக இங்கே கொடுக்கக்கூடிய இங்கே இசைக்கருவிகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கத்துடைய மைய பகுதியில் 300 பேர் அமர்ந்து நாடகங்களையும் தலைவர்களுடைய உரைகளையும் கேட்பதற்கான வசதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அரங்கில் விவேகானந்தர், மகாத்மா காந்தி, அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா உள்ளிட்ட ரெட்டமலை சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள்லாம் இங்கே உரையாற்றியிருக்காங்க. அந்த காலத்தில் பொழுதுபோக்கிற்கென்று எந்தவித ஒரு அரங்கமும் இல்லாத காலத்தில் முதல்ல இந்த விக்டோரியா அரங்கம் தான் பொது அரங்கமாக சென்னையுடைய மைய பகுதியில் அமைந்திருக்கிறது. நீங்க பார்க்கலாம், அதே பழமை மாறாமல் அதே இருக்கைகளோடு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆன்லைனில் முன்பதிவு செய்துட்டு இந்த அரங்கை பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.